ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் சிம்பிள் புட்டா ஐடியாஸ் தான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் ஃப்ரீ ஹேண்டில் இந்த ஒரு சின்ன மேங்கோ புட்டா வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அந்த புட்டாவை சுற்றி நான் ஒரு ஆன்டிக் கோல்டு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த கர்வ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் நான் வெறும் ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த கர்வ் கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு நான் நீடில் 24 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் கர்வ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் அங்கே மட்டும் ஒரு பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் இந்த புட்டா ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி புட்டா ஐடியாஸ்க்கெலாம் நம்ம வந்து ட்ரேசிங் எடுத்து பண்ணணும் அப்படிலாம் எந்த நீடும் இல்லை. நம்ம வந்து சும்மா ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒர்க் பண்ணாலே அந்த புட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு நார்மலான சூவிங் த்ரெட் தான் வச்சு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக 2 பீட் மட்டும் வச்சு நான் அங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது உள்ளே நான் வந்து ஒரு எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நான் சாட்டின் ஸ்டிச் போடுறேன். சாட்டின் ஸ்டிச் ஆர் லோடிங் ஸ்டிச் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுதான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், திருப்பி அதை ரிவர்ஸ் கீழே கொண்டு வந்துட்டு கீழே ஒரு செயின் ஸ்டிச். நீங்கள் இதில் செயின் ஸ்டிச் போடும்போது அந்த பீட்ஸ் உள்ளே நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் நமக்கு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த பீட்ஸுக்கும் அந்த நம்ம இப்போ போடுறோம்ல அந்த த்ரெட் ஒர்க்குக்கும் நடுவில் எந்த கேப்பும் இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோ முடியுதோ அந்த பீட்ஸ் உள்ளே இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இதுக்குள்ளே எந்த எம்போசிங்கும் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஒரு எம்போஸ் லுக் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சில்க் த்ரெட் உள்ளே ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த லோடிங் ஸ்டிச் போடலாம். ஸோ இந்த ஸ்டிச் ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இப்போ திரும்பவும் மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச், அப்புறமா ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா க்ராஸாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ நல்லா க்ளோஸாக கேப் இல்லாமல் நான் இந்த கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நான் இங்கே நாட் போட்டு இந்த புட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் புட்டா எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சும்மா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ தான் பீட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பெரிய கோல்ட் பீட் நடுவில் வச்சுட்டு கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த பாயிண்டில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அங்கே ஒரு பேர்ல் பீட், அப்புறம் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அது பக்கத்தில் அந்த குட்டி இப்போ போடுறேன்ல அந்த செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக அந்த பேர்ல் பீட் அந்த இடத்துல நிற்காது, மூவ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதை லாக் பண்ணுறதுக்கு தான் அந்த குட்டி செயின் ஸ்டிச் நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி நான் அந்த 5 பாயிண்ட்டுக்கும் வச்சு முடிச்சிடுறேன். ஸோ இதில் வெளியே அந்த த்ரெட் தெரியுதுன்னு
கவலைப்பட வேண்டாம். அது எப்படியும் நம்ம வந்து மேலே வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறோம், அது வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போது இங்கேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி எடுத்துகிட்டு அந்த பேர்லை சுற்றி நான் ஜர்தோசி வைக்கிறேன். சின்ன சின்ன ஸ்டிச்சாக நான் ஜர்தோசிக்குள்ளே போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு ஜர்தோசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேர்ல் பீட் கீழே அப்புறம் இன்னொரு பேர்ல் பீட் மேலே அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம எல்லா பீட்ஸையும் ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். தனித்தனியாகவும் போடலாம் பீட்ஸ், தனித்தனியாக ஒரு ஜர்தோசி போட்டுட்டு நாட் போடலாம். அதை விட இந்த மாதிரி போட்டால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுக்கு நான் நீடில் 24 தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஜர்தோசி போடுறதுக்கு அதான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இது பக்கத்தில் இருக்க பீட் ஃபுல்லாக ஜர்தோசி வச்சாச்சு. ஸோ அதனால் இந்த பீடை சுற்றி போட்டுட்டு இப்போது இந்த பீட் மேலே ஸ்டிச், பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சுக்கு கீழே இந்த மாதிரி வச்சா எல்லா பீட்ஸும் ஈஸியாக கவர் ஆகிடும் ஜர்தோசியில். ஸோ இப்போது இங்கே ஒரு நாட் போட்டு இந்த புட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த புட்டா ஓவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பேர்ல் பீட் வச்சுட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச், அப்போ தான் அந்த பீட் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போது இதை சுற்றி நான் ஆன்டிக் சுகர் பீட்ஸால் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இது வைக்கும் போது நான் ஒரு பீடாக தான் வைக்கிறேன், ஏன்னா இது வந்து சர்க்கிள் ஷேப்புங்கிறதுனால நம்ம ரெண்டு பீடாக வச்சா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஷேப் கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் சுற்றி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு நாட் போட்டு இதை முடிச்சிடுறேன். இப்போது இந்த பேர்லோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீடை நான் வைக்கிறேன். ஸோ இந்த பீட் கொஞ்சம் பார்க்க அந்த ஃப்ளாரோட பெட்டல் மாதிரியே இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு பீட் வச்சுட்டு நான் இங்கே ஒரு நாட், இதே மாதிரியே ரெண்டு சைடும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு பெரிய பீட் பக்கத்தில் இந்த ஒரு ஆன்டிக் பீட் வச்சு நான் இங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த பேர்ல் பீட் சுற்றி வச்சாலும் அது ஒரு ஃப்ளார் புட்டா மாதிரி அழகாக தான் இருக்கும். பட் நான் இங்கே வந்து இதோட முடிச்சிடுறேன். ஸோ எஸ், இதோட இந்த புட்டா ஓவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான புட்டா. இது நம்ம நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸில் பார்த்துருப்போம். இப்படி ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நான் வெறும் இப்படி ஆன்டிக் பீட்ஸால் லைன் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதை நான் டூ பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புட்டாக்கு வந்து லாஸ்ட்டில் முடியும் போது அந்த ஷார்ப்பாக முடியுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோன்னா இது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது 2 பீட் வச்சதும் அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிடுச்சு. ஸோ இதோட முடிச்சுட்டு அங்கே ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
இப்போது நெக்ஸ்ட் புட்டா, இதுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ இதை சுற்றி நான் சர்தோசியில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த திலகம் ஷேப்பை இதில் நான் மேங்கோ ஷேப்பாக மாற்றுற மாதிரி போட போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு கோல்ட் கலர் சர்தோசி எடுத்துகிட்டு அதை அப்படியே அவுட்லைன் பண்ணிகிட்டே வரேன். இப்போது இந்த எட்ஜ்க்கு வந்ததும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது அந்த மேங்கோவில் அந்த எட்ஜில் கொஞ்சம் ஷார்ப்பாக வரும்ல, அது மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த சர்தோசி. அப்போ தான் இந்த திலகம் ஷேப் மேங்கோ முட்டா மாதிரி நம்ம மாற்ற முடியும். ஸோ இது முடித்ததும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பீட் மட்டும் வச்சுட்டு நான் அங்கே ஒரு நாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கூட இந்த புட்டாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நான் கீழே ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு, இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் அவுட்லைனுமே ஒரு கோல்ட் கலர் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டோன் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த புட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.